நம்ம சிறுகீரை பால் கடையல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சிறுகீரை வந்து நான் 2 கட்டு எடுத்து நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தண்ணியில நல்லா மண்ணெல்லாம் இல்லாத அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தென் 20 சின்ன பல் பூண்டு, பச்சை மிளகாய் வந்து ஒரு 5 கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க பெரிய பச்சை மிளகாய் யூஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் 20 சின்ன வெங்காயத்தை ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டம்ளர் பால் அடையோட எடுத்து வச்சிருக்கேன். பால் அடை பிடிக்காதவங்க பால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது காய்ச்சின பால் தான், சூடா கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க ஆறுன பாலா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் பால் வந்து காய்ச்சி இருக்கணும், அவ்வளவுதான். இது வந்து பயங்கர டேஸ்டா இருக்க போது நீங்க வந்து கண்டிப்பா இது ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு விஷயம், நீங்க கண்டிப்பா இதுக்கு வந்து தக்காளி ஆட் பண்ணவே கூடாது. ஏன்னா நார்மலா நம்ம வந்து கீரைக்கு வந்து தக்காளி ஆட் பண்ணுவோம். இதுக்கு கன்ஃபார்மா நீங்க தக்காளி ஆட் பண்ணவே கூடாது. வாங்க இப்ப வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப பேன்ல நம்ம கீரை அலசி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நீங்க அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கீரை ஆட் பண்ணிட்டோம். இது ஃபுல்லா கிளீன் பண்ணி நல்லா எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஆட் பண்ணுங்க. தென் இப்போ வந்து ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் சொல்லிருக்கீங்க, அதை ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு, பச்சை மிளகாய், அப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இப்போ அப்படியே நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணலாம். ஏன்னா கீரையிலே தண்ணி வடியும், ஸோ அதுலேயே வந்து மேக்ஸிமம் குக் ஆகிடும். அப்படி பத்தலைன்னா நம்ம செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணிருக்கலாம். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கீரைலாம் வந்து தண்ணியில நல்லா வெந்து கீழே போயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பார்த்தீங்களா, நம்ம தண்ணியை ஆட் பண்ணல, பட் ஆனால் தண்ணி இவ்வளோ இருக்கு. கன்ஃபார்மா இந்த மெத்தடுக்கு நீங்க பச்சை மிளகாய்க்கு பதிலாக வரமிளகாய் யூஸ் பண்ணவே கூடாது. தென் தக்காளி ஆட் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம இது வந்து ஸ்பெஷலா பால் ஊற்றி செய்யறதுனால இதோட டேஸ்ட் வந்து இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா மட்டும்தான் நல்லா டேஸ்டா இருக்கும். ஸோ இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் டேஸ்ட் கிடைக்காது. ஸோ நீங்க வந்து நான் சொல்ற இன்கிரீடியன்ஸ் மட்டும் ஆட் பண்ணுங்க, எக்ஸ்ட்ராவா எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ லிட்டை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கீரை ஃபுல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து நம்ம கடைஞ்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடியான கீரையை நான் பவுல் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது வந்து மைக்ரோவேவ் சேஃப் பவுல், ஸோ அதனால ஹீட்டாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதுக்கு வந்து நம்ம மத்து யூஸ் பண்ணி கடையணும். இப்போ மத்து வந்து யூஸ் பண்ணி கடையிறவங்க வந்து வேக வைக்கிறப்ப வந்து நல்ல ரவுண்டா இருக்கிற பவுலை எடுத்து நீங்க வேக வச்சுக்கோங்க. அப்போ அதுலேயே வந்து நீங்க வந்து மத்து யூஸ் பண்ணி கரைஞ்சிக்கலாம். இப்போ நான் வந்து இன்னைக்கு வந்து நான் மத்து யூஸ் பண்ணி கடையில, நான் ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணி கடைய போறேன். ஸோ அதனால நான் வந்து இப்போ பவுல் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம எப்படி கடையலாங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ பிளெண்டரை யூஸ் பண்ணி நம்ம கீரை வந்து கடைஞ்சிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து கடைஞ்சாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 1/4 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க இன்னும் சாலிடாக இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு 1/4 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் ஒரு 1/4 கப்பு. அவ்வளவுதான், நம்ம கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. இனிமே நான் சொன்ன பால் அளவுல பாத்தீங்கன்னா இன்னும் 1/4 டம்ளர் பால் இருக்கு. ஸோ அது வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இன்னும் உங்களுக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா நீங்க அந்த பாலும் ஆட் பண்ணிட்டு ஃபுல்லா வந்து கடைஞ்சுக்கோங்க. ஸோ இது வேற ஒரு பவுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். அவ்வளவுதான், நம்ம சிறுகீரை பால் கடையல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து மறக்காம வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும். எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா டிஷ்ஷஸும் உங்களுக்கு இமீடியட்டா வந்து ரீச் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.